மக்களே இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து டபுள் எவிக்ஷன் தான் நடக்க போகுது. அதாவது ஃபைனலில் வந்து ஒரு கால் எடுத்திருக்காங்க. வர்ஷினியை வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சாச்சனாவே வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. டபுள் எவிக்ஷன் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இப்போ வந்திருக்கு. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்காங்க. ஏன்னா ப்ரோமோ பார்த்தோம், ஒன்றுமே இல்லையடா இது எதுக்குடா விட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சாச்சனாவை கேள்வியும் கேட்கல, சரி போகும்போது மகிழ்ச்சி படுத்தி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா பண்ணாங்க போல இருக்கு. ஏன்னா 50 நாளைக்கு மேலே கடந்துருச்சு. அதனால இதுக்கு மேலே வந்து சிங்கிள் எவிக்ஷன்லாம் பண்ணால் வேலைக்கு ஆகாது, சரி இவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் காலாக பார்த்தீங்கன்னா சாச்சனாவே வந்து வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. கேட்கும் போதே ஆனந்தமா இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் போடுறா வெடிய அப்படின்ற மாதிரி கொண்டாடிட்டு இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ட்விட்டர்லயா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் வந்து சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜூலியை பார்த்துருக்கீங்களா, மீரா மிதுனை பார்த்துருக்கீங்களா, ரெண்டு சேர்ந்த கலவை தாண்டா எங்க அக்கா சாச்சனா அப்படின்ற மாதிரி. அது வயசுக்கேற்ற மாதிரியே அது நடந்துக்கல. பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அவ்வளோ மெச்சூர்டா வந்து நடந்துக்கிட்டு அதை வந்து ஒரு ஹேண்டில் பண்றது எப்படி பண்ணாதமா அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து மெச்சூர்டா ஹேண்டில் பண்றாங்க. இதை வந்து இதுவே வந்து இந்த கேரக்டர் வந்து சௌந்தர்யாவோ இல்லை ஜாக்லினோ இல்லை வேற யாரும் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிழிச்சு எல்லாரும் தொங்க விட்டுருப்பாங்க. அதுவும் நேத்தெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து வன்மத்தை கக்கிட்டு இருந்துச்சு. சௌந்தர்யாவை சொல்லுது, நீ பண்ண வேலைக்கு சாட்டர்டே உன்னை கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சொல்லுதுன்னா, நீ பண்ணதுக்கு எங்கள் அப்பா வந்து உன்னை கேள்வி கேட்பாரு, நான் இருக்கிற வரைக்கும் நீ எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பயாஸ்டாக தான் இருக்கு. எவ்வளவோ உள்ள பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் வந்து ராணி கெட்டப் கொடுக்கலாம். நீங்களே யோசிச்சிருக்கலாம், ஜாக்லின்கா இருக்கட்டும், ஏன் சௌந்தர்யாவுக்கு இருக்கட்டும், தர்ஷிக், வாட் எவர் இட் இஸ், யாருக்கு கொடுத்துருந்தாலும் வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே மகாராஜா பொண்ணுக்கு மகாராணி கெட்டப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மங்குனி ராணியா வந்து வேற லெவலில் சம்பவமாக இருந்துச்சு. அவமானப்பட்டது தான் மிச்சம் அப்படின்னு தான் சொல்லும். வாட் எவர் என்னமோ ஒன்றுங்க, அது வெளியில் போனது சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. சாச்சனா எவிக்ட் ஆனதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.